தலைவர் வைகோ அவர்கள் நம்முடைய சகோதரர் மாரி செல்வராஜுடைய இந்த அற்புதமான அவருடைய படைப்பை பத்தி 2 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாரு. இயக்குனர் திலகம் என்கிற அந்த ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த மடல் இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறார். இந்த படத்திலும் சாதிய வன்மம் வன்முறை கடந்து கதாநாயகன் கிட்டா வெற்றி பெற்றிருக்கின்றார். பைசன் என்ற இந்த படமும் வெற்றி பெற்றிருக்கின்றது. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார். தன்னுடைய திரைமொழி மூலமாக பைசன் காலமாடன் என்ற ஒரு அற்புதமான திரைப்படத்தை நம்முடைய இயக்குனர் என் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். இருவேறு சமூகத்தினருக்கு இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் இயக்குனர் அவர்கள். சாதி மதம் இனம் பேதங்களை கடந்து மனிதம் வெற்றி பெற வேண்டும் என்று மேடைதோறும் உலகுகின்றவன் நான். இந்த படத்திலும் சாதிய வன்மம் வன்முறை கடந்து வறுமை என்ற கொடிய அரக்கனையும் கடந்து கதாநாயகன் கிட்டா வெற்றி பெற்றிருக்கின்றார். பைசன் என்ற இந்த படமும் வெற்றி பெற்றிருக்கின்றது. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார். சமுதாயத்தை பண்படுத்தும் நல்வழிப்படுத்தும் மேம்படுத்தும் இது போன்ற நல்ல படைப்புகள் இனியும் வர வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை தெரிவித்து தலைவர் வைகோ அவர்கள் இந்த படத்தை பார்த்து ரசித்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். இப்போது அவரே எழுதியார். கிட்டத்தட்ட 2 பக்கத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார். இந்த படத்தை பத்தி நம்முடைய சகோதரர் மாரி செல்வராஜுடைய இந்த அற்புதமான அவருடைய படைப்பை பத்தி 2 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாரு. அவருக்கு இயக்குனர் திலகம் என்கிற அந்த ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த மடல் இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லார்ட்டையும் அவர் கொடுக்கிறார். தலைவர் வைகோ அவர்களுடைய கையால எழுத இந்த வாழ்த்து மடல்.